ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பையும் சந்தோஷத்தோடு நோக்கி பார்த்தார். அந்த சிருஷ்டிப்புகள் அவருக்கு திருப்தி அளித்தன. கர்த்தருக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் மிக அருமையான நாள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தாம் சிருஷ்டித்ததை நல்லது என்று கண்ட ஆண்டவர் 3ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை சிருஷ்டிப்பின் போது நல்லது நல்லது என்று 2 முறை சொன்னார். புறஜாதியரை போல நாமும் நாளும் நட்சத்திரங்களும் பார்த்து கொண்டு இருக்க கூடாது. எல்லா நாட்களும் கர்த்தர் சிருஷ்டித்த நாட்கள் தான். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தோடு நம்முடைய அருகிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லது என்று எல்லாவற்றையும் நன்றாய் சிருஷ்டித்திருக்கும் போது கெட்டது என்று நாம் சில நாட்களை ஒதுக்குவது பெரிய தவறு அல்லவா? ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது, தேவனே, என்னுடைய ஆயுளின் புதிய ஒரு நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளை உமக்காக செலவழிக்க உதவி செய்யும். இந்த நாளின் ஆரம்பம் முதல் இரவு வரையும் உம்முடைய பிரசன்னமும் சமூகமும் வல்லமையும் கிருபையும் காருண்யமும் தயவும் என்னோடு இருக்கட்டும் என்று ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள். கர்த்தர் சகல நன்மைகளினாலும் உங்களை திருப்தியாக்குவார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, எங்களை உம்முடைய திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். தேவனே, இந்த வாரத்தின் எல்லா வேலைகளிலும் எல்லா தேவைகளிலேயும், எங்கள் குடும்ப தேவைகளிலும் தனிப்பட்ட தேவைகள், எங்கள் வேலை தொழில் விவசாயம் மற்றும் வியாபாரத்தின் தேவைகள், எங்களுடைய பிரயாணங்கள் மற்றும் எல்லா பொறுப்புகளையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மோடு உள்ள உறவில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக, பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக, நீர் எங்களுக்கு ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற பாதையில் கவனமாய் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தம் தம் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படவும், ஒரு மனதோடு இணைந்து வாழவும், குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் குணமும் நிறைவாய் பெருகவும், ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தவும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் வரும் இன்ப துன்பங்களிலும் உமது நாமம் மகிமைப்படுத்தும் என்றும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் மற்றவரை குறை சொல்வதை தவிர்த்து அவர்களிடம் உள்ள நல்ல செயல்களில் பிரியப்படவும், பிறரை தூற்றுவதை தவிர்த்து அவர்களிடம் இரக்கம் கொள்ளவும், பிறரிடமிருந்து வாங்குவதை விடவும் மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவர்களாக வாழவும், தேவ அன்பை வெளிப்படுத்தி செயல்படவும் உங்களுடைய கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும், அனுதினமும் புது புது ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படவும், அனைவரும் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு பரிசுத்தமாக வாழவும், போதகர்களை ஊழியர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்த வேண்டுமாயும், விசுவாசிகளுக்குள் ஒரு மனம் ஒற்றுமை ஏற்படவும், ஆத்ம பாரத்தால் நிரப்பப்படவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தேசத்தின் சமாதானத்தை கெடுக்க முனைகிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படவும், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் துரத்தப்படவும், ஆட்சியாளர்கள் உண்மையை உத்தமமாக ஆட்சி செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.